இருமொழிக் கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் இக்கட்டான நிலை என்பது இல்லை. சென்னை பார் அசோசியேஷன் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 25-26 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். வேளாண் துறைக்கு மொத்தமாக 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 42 கோடி ரூபாய் நிதியில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். தேவையான உரங்கள், விதைகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்வதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் ஏற்பாடு. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுக அரசு வல்லவர்கள் என்பதை இந்த பட்ஜெட் நிரூபித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் நலனுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் பேச்சு. திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் மொத்தமும் பொய்களும் புரட்டுகளுமாக உள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். தான் தெளிவான பாதையில் பயணிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என்றும் சூளுரை. இந்தியாவின் சிறந்த பிரதமர் மோடி என்று செங்கோட்டையன் புகழார். எல்லையில் இந்தியர்கள் பாதுகாப்பாக வாழ மோடியே காரணம் என்றும் பேச்சு. செங்கோட்டையனின் செயல்பாடுகள் அநாகரிகமானதென்று வைகை செல்வன் கடும் தாக்கு. அதிமுகவிலிருந்து காணாமல் போனதுதான் வரலாறு என்றும் சாடல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலியான சோகம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திமுக எதிர்க்கவில்லை. அரசு பள்ளிகளில் கட்டாயப்படுத்தி இந்தியை திணிப்பதைத்தான் எதிர்ப்பதாக அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. ஓடாத வண்டியை பட்டிங் டிங்கரிங் பார்த்துள்ளது திமுக. தமிழக பட்ஜெட் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் குறித்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபை பாண்டியராஜன் வலியுறுத்தல். தமிழ்நாடு கடந்த ஓராண்டில் மின்சாதன பொருட்கள் உற்பத்தியில் 3 பில்லியனிலிருந்து 3.14 பில்லியனாக வளர்ச்சியடைந்துள்ளது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம். ஏழாயிரத்து 783 அங்கன்வாடி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. மூன்று ரயில்களை கவிழ்க்கப் போவதாக தென்னக ரயில்வேக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல்.
சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை. சென்னையில் பொழுதுபோக்கு பூங்காவில் கொலம்பஸ் ராட்டினத்தில் ஆடியபோது நிகழ்ந்த விபத்து. ராட்டினத்தின் உதிரி பாகம் திடீரென்று உடைந்து கல்லூரி மாணவியின் மீது விழுந்த அதிர்ச்சியான வீடியோ வெளியானது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டில் தனியாக இருந்த 2 பள்ளி மாணவிகள் மாயமான விவகாரம். 3 நாட்களாகியும் மீட்கப்படாத நிலையில் இளைஞருடன் பைக்கில் ஏறிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கப்படும் தோல் தொழிற்சாலை கழிவுகள். விதிகளை மீறும் ஆடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் சூலமங்கலம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு. காலி குடங்களுடன் நீரேற்றும் மோட்டாருக்கு மாலை அணிவித்து மக்கள் நூதன போராட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் கட்டுமான பணியின் போது திடீர் மண் சரிவு. இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உயிருடன் மீட்கப்பட்ட பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியானது. நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா வனப்பகுதியில் சாலையோரம் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த புலி. அசம்பாவிதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தேசிய கல்விக் கொள்கையில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டேன் என்பது புரிதலின்மையையே காட்டுவதாக பவன் கல்யாண் கருத்து. மொழி தேர்வும் கல்வி சுதந்திரமும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரியது என்பதில் ஜனசேனா கட்சி உறுதியாக உள்ளதாகவும் விளக்கம். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தைக்கு கட்டாய விடுப்பு. டிஜிபி ராமச்சந்திர ராவை பதவியிலிருந்து நீக்கி கர்நாடக அரசு உத்தரவு. பஞ்சாப் மாநிலம் ஆனந்த்பூர் சாஹிப் நகரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் சீக்கியர் திருவிழா. குதிரைகளில் வீரர்கள் சாகசம் செய்து அசத்தல். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பள்ளத்தில் விழுந்த குட்டி யானை. மீட்பு பணியில் ஈடுபட்ட வனத்துறையினரை தாய் யானை ஆக்ரோஷமாக துரத்திய காட்சி வெளியாகி பரபரப்பு. ஐந்து நாள் அரசு முறை பயணமாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் இன்று இந்தியா வருகை. குடியரசுத் தலைவர் முர்மு மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். ஆந்திராவில் ஹோலி கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவிகளிடம் அத்துமீறிய தலைமை ஆசிரியர் கைது. மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சீனாவின் ஹைனன் மாகாணத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போர் விமானம் விழுந்து விபத்து.
பாராசூட் மூலம் உயிர் தப்பிய விமானி. தாய்லாந்தின் கட்டுமான பணியின் போது மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்து. பொறியாளர் உட்பட 5 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். காசா முனையின் பெய்ட் லாகியா நகரில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 8 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் 2வது முறையாக கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி 8 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி அசத்தல். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடர் இறுதிப் போட்டியில் இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணி இன்று மோதல். இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி. டேனியல் மெத்வதேவை வீழ்த்தி ஹால்கர் ரூனே இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடிக்கும் 2 வானம் திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. சசிகாந்த் இயக்கத்தில் நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் நடித்துள்ள டெஸ்ட் படம். மாதவன் நடிக்கும் கேரக்டரை வெளியிட்டது படக்குழு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.